विठल विठल पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा यते लक्ष्मण जानकी विरहितम् அப்படியே ராத மேல சாஞ்சின்னு தூங்க ஆரம்பிச்சார். அப்படியே கொஞ்சம் எல்லாம் லோக பிரக்ஞம் மறந்து ஜாகிரத அவஸ்தை போய் சொப்ன அவஸ்தை வந்துடுத்தோம். மறந்து தூங்க ஆரம்பிக்கும் போது சொப்னம். அந்த சொப்னத்தில் ராத மேல படுத்துண்டு ஹே லட்சுமணாங்கிறாரு. ஹே லட்சுமணா பகீர்னது ராதைக்கு. ராத மேல சாஞ்சுண்டே ஏ லட்சுமணா ஜானகி விரஹிதம் மாம் கேதயந்தி அம்புதாக சீதையை விட்டு பிரிஞ்சு சீதையை தேடிண்டு தபிக்கிற என்ன இந்த ஆகாசத்துல மேகங்கள்லாம் சூழ்ந்துருக்கே என்ன ரொம்ப கிம்சை பண்றதுடா லட்சுமணா. சீதா விரகத்தில் இருக்கிற என்ன ஏன் சகல மர்மங்களையும் சூலத்தால குத்தரா மாதிரி இந்த கதம்ப மரத்துல பூத்து இருக்கிற புஷ்பத்துல எல்லாம் பட்ட காற்று என் மேல அடிக்கும் பொழுது அந்த வாசனை என் மூக்கு வழியா உள்ள போய் என்ன பண்றது, சர்வ மர்மங்களையும் சூலத்தால குத்துறதுடா ஜானகி விரகத்தில் இருக்கிற என்ன. மர்மாணி வஜ மர்மாணீஜ மர்மாணி வஜ கட்டயந்தி அலம் க்ரூராஹ கதம்பானிலாகா. ஹே லட்சுமணா லட்சுமணாங்கிறார். என்னால தாங்கலடா, நான் எப்ப சீதையை பார்ப்பேன். இப்படி ஆகாசத்துல மேகம் மூடின காலத்துல நானும் சீதையும் கையை கோத்துண்டு அந்த பஞ்சவடியிலையும் சித்திரகூடத்திலையும் எவ்வளவு சஞ்சாரம் பண்ணினோம், எவ்வளவு விளையாடினோம், எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இந்த காத்து சுகந்தமா அடிக்கும் பொழுதெல்லாம் சீதை அந்த புஷ்பத்தை பறிச்சு கொடுங்கோ, அதை கொடுங்கோ, இது கொடுங்கோன்னு கேட்டு நேரம் போனது தெரியாமல் ராத்திரி முழுக்க நாங்க பேசிட்டு இருந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அதெல்லாம் நினைச்சா என்னுடைய ஹிருதயத்தையே சூலத்தால குத்துற மாதிரி இருக்கேடா. நான் அந்த சீதையை எப்ப நான் பார்ப்பேன். ஏ லட்சுமணா என்னால தாங்கவே முடியலையேடா. எல்லாம் ராத மார்பிள சாஞ்சுன்னு இத்தனை வேகாரம் பார்த்தா ராத இத்தம் யாகிருத பூர்வ ஜன்ம சரிதா. இது இந்த அவதாரம் அல்ல, பூர்வ அவதாரம். மறந்து போயிடுதான் கிருஷ்ணனுக்கு. தூங்க ஆரம்பிச்ச உடனே இந்த சொப்பனத்துல பழைய அவதாரம் ஞாபகம் வந்து பூர்வ ஜன்ம சரிதா அப்படி சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னார். இப்படி படுத்துட்டே இருக்கிறவங்க இப்படி பார்த்தாலாம். யோ ராதயா வீக்ஷிதகா பல்ல கடிக்கிறாளாம். புருவங்கள்லாம் கோணலா போறது, பல்ல கடிக்கிறது. சேர்ஷ்யம் அசூய வந்துருதான், மகா கோபம் வந்துருத்தோம். பரம கோபம் வந்து இதுக்கு என்ன பித்து கித்து பிடிச்சிருதான்னு பயம் வேற வந்துடுத்து. சேர்ஷ்யம் சேர்ஷ்யம் சங்கீதயா சனசுகயதும் சொப்னாயமானஹ ஹரிஹி. பல்ல கடிச்சு கோபம் வந்து ஒரு உலுக்கினாளா. உடனே எழுந்துட்ட கிருஷ்ணன் அறகுறையா நான் இப்ப என்ன சொன்னேன்னார். இது சொல்றேன்னா சேர்ஷ்யம் சங்கீதயா. ரொம்ப நேரம் அங்க அப்படியே மார்பிள சாஞ்சுண்ட உடனே தூங்கி போய் இப்படி எல்லாம் உளறினான்னு கிருஷ்ண கருணாமிரதத்தில் சொல்றார் கருணாமிரதாச்சாரியா. சிரமுரசி மமைவ ஜயா கிருத பரிரம் நிமீலித லோச்ச
கோகில கலரவ பூஜிதயா ஜித மனசி விதாரம் குசுமா ஒரு 3 சரணம் இந்த அஷ்டபதியில ஜாக்கிரதையா சொல்லிட்டேன். இன்னொரு 4 சரணம் இருக்கு. இந்த 4 சரணம் கேசவ கேளி ரகசியம்னு சொன்னதுனால சொன்னாலும் புரியாது. அதெல்லாம் யதார்த்தமான அந்த பிரேம நமக்கு லபிக்கும் பொழுது அப்ப புரியும். அது புருஷாலா இருந்தா கூட இந்த மதுர பக்தி பண்ண முடியுங்கிறத ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் காமிச்சிருக்கார். ஒரு ஸ்திரீ தான் நாயகனாக பகவான கிருஷ்ணனை நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை, புருஷன் கூட நினைக்க முடியும். புருஷனும் நினைக்க முடியுங்கிறத ஆழ்வாரே காமிச்சிருக்கார். சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரங்கள்ல நாயிகா பாவ பாசுரம், திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல நாயிகா பாவ பாசுரம், திருவம்பாவை நாயிகா பாவத்துல சிவபக்தாலும் பண்ணியிருக்கா, விஷ்ணு பக்தாலும் பண்ணியிருக்கா, ஆழ்வார்களும் பண்ணியிருக்கா. மீராபாய் தான் நாயிகா பக்தி பகவான்கிட்ட நாயிகா பக்தி பண்ண முடியுங்கிறது இல்லை, ஆண்டாள் தான் பண்ண முடியுங்கிறது இல்லை, ஜனாபாய் தான் பண்ண முடியுங்கிறது இல்லை, புருஷனும் பண்ண முடியும். ஏன் புருஷனும் பண்ண முடியும்னா, பிருந்தாவனத்துக்கு வந்த மீராபாய் வந்தபோது கோஸ்வாமியை தரிசனம் பண்ண போறா. ஜீவகோஸ்வாமின்னு ஒருத்தர்
ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமின்னு அவருடைய தம்பி அனுபம கோஸ்வாமி, அவருடைய புத்திரர் தான் ஜீவ கோஸ்வாமி. இன்னுமே அது ஒரே சர்ச்சையில் இருக்கு, அது ஜீவ கோஸ்வாமியா ரூப கோஸ்வாமியா. ரூப கோஸ்வாமியை சேவிக்க வந்தாளா ஜீவ கோஸ்வாமி? ரூப கோஸ்வாமி சித்த பெரியப்பா ஜீவ கோஸ்வாமிக்கு. இவா எல்லாருடைய காலத்தையும் எதை வச்சு நிர்ணயம் பண்ண முடியுதுன்னா அக்பரை வச்சுதான் நிர்ணயம் பண்ண முடியுது. அக்பருடைய காலத்தில் இருந்தவர் ஜீவ கோஸ்வாமி. புஸ்தகத்தில் கூட ரூப கோஸ்வாமின்னு போட்டிருக்கு. காலத்தை வச்சு பார்க்கும் பொழுது பக்தமாலாலாம் ஜீவ கோஸ்வாமி தான். அதுதான் அந்த பிரதேசத்தில் பண்ணின ஒரு கிரந்தம். ஜீவ கோஸ்வாமியை தரிசனம் பண்ணணும்னு அவருடைய குழந்தையில தரிசனம் பண்ணியிருக்காவ. தரிசனம் பண்ணணும்னு அப்படி போகும்பொழுது அங்க இருக்கிற சிஷ்யாலாம் சொல்லிவிட்டா, எங்க குரு பெண்களை பார்க்க மாட்டார். உடனே மீராபாய் குருக்கே சொல்லி அனுப்பிச்சா, இந்த பிருந்தாவனத்துல கிருஷ்ணனை தவிர வேற ஆம்பளை இருக்காளான்னு கேட்டு அனுப்பிச்சா. கிருஷ்ணனை தவிர வேற ஆம்பளை இருக்கானா? ஆம்பளையா இருந்தாலும் எல்லாம் ஸ்திரீ தான். ஏன்னா ஆம்பளை ஜென்மா சாஸ்வதம் இல்லையே. அடுத்த ஜென்மா நீ ஆம்பளையா பிறக்க போறியா? தற்காலிகம் தானே. ஜீவன் போட்டுக்கிற வேஷம் ஆணுருக்கும் பொண்ணுருக்கும் லட்சக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கு, மாத்தி மாத்தி பிறக்க போறோம். நிரந்தரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அவஸ்தைய இது எப்படி சாஸ்வதமா வச்சு எப்படி பேச முடியும்? அதனால இது நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறதுனால எந்த ஜீவனா இருந்தாலும் ஸ்திரீ தத்துவம் தான், புருஷ தத்துவம் இல்லை. புருஷ தத்துவம் கிருஷ்ணன் மாத்திரம்தான். அந்த புருஷ தத்துவம் கிருஷ்ணன்கிறதுனால இந்த ஜெயதேவ சுவாமிகள் அவருடைய மனோபாவத்தில் நாயிகா பக்தி பண்ணினவர். இதெல்லாம் நடந்துதான் நடக்கலையாங்கிறத பத்தி விசாரம் இல்லை, அவருடைய ஹிருதயத்தில் நடந்தது. இந்த 7 சரணமும் அவருடைய ஹிருதயத்தில் நடந்தது. இப்படி பச்சை பச்சையா வர்ணிச்சிருக்காரு. பச்சை பச்சையா இருக்கிறதுங்கிறது தானே உண்மையான அவளுடைய ரிலேஷன்ஷிப். தம்பதிகளுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தாலோ ஒரு சிலதை மறைக்கிறது, சிலதை சொல்றது, சிலதை மறைக்கிறது, இது மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்ததுன்னா அது உண்மையான தாம்பத்தியம் எப்படி சொல்ல முடியும்? நதியில குளிச்சுட்டு இருக்கும் பொழுது துணிய கரையில வச்சுட்டு குளிச்சுட்டு இருக்கும் பொழுது வாங்கிக்கோங்கன்னு கிருஷ்ணன் சொன்ன போது அந்த கோபிகைகள் வரமாட்டேங்கிறா. கடைசியில பேசி பேசி வர வச்சுட்டான். அவ முன்னாடி எல்லாம் வரமாட்டேன்னு ஆட்சேபண பண்ணினது முழுக்க வரக்கூடாதுங்கிறதுக்காவோ வெக்கத்துக்காவோ இல்லைங்கிறார். கிருஷ்ணன் வெளியில வான்னு விட்டா வெளியில வந்துருவா, நெருப்புல குதினா குதிச்சிருவா, அப்படியே வெளியில வான்னா வந்துருவா. பின்னையே எனக்கு துணியை கொடு, நான் வெளியில வர மாட்டேன், வெக்கமா இருக்குன்னு ஏன் சொன்னான்னா இன்னொரு கோபி பார்க்கிறாளேன்னு தான். அங்க ஒத்தி இல்லை, நிறைய பெண்கள் இருக்கா, இன்னூத்தி இருக்கிறதுனால தான் வரமாட்டேன்னு சொன்னாலே தவிர கிருஷ்ணன் பிரத்யேகமா இருந்தான்னா அவளுக்கு சரீரமே கிடையாது. அதனால தான் ராசலீல ஆரம்பத்திலேயே சொல்லும் பொழுதும் எப்படி கோபிகைகள் இருந்தா அப்படின்னா சரீரபாவமே பேடுத்துட்டா, சரீரமே இல்லை அவளுக்கு. அது மாதிரி ஒரு பாவம்ங்கிறது தானே உண்மையான நாயக நாயிகா பாவம். அந்த அளவுக்கு இவர் நெருக்கத்தை ஏன் சொல்றார் அப்படின்னா அந்த அளவுக்கு கிருஷ்ணனை அனுபவிச்சார்னு அர்த்தம், கேப் இல்லாமன்னு அர்த்தம். கிருஷ்ணன் எந்த அளவுக்கு கிருஷ்ணன்ட்ட ஈடுபாடுன்னா இதனால என்னாலையும் வெளியில சொல்ல முடியாது, கிருஷ்ணனாலையும் சொல்ல முடியாதுங்கிறார். அவ்வளவு நெருக்கம் எங்க 2 பேருக்கும் உண்டுங்கிறத இந்த சப்தத்துல தான் சொல்றாரு. இந்த மேல ஒரு 3 சரணம் இருக்கு, அதோட ரகசியத்தை மாத்திரம் இப்ப நான் சொல்றேன், யதார்த்தம் சொல்ல முடியாது. இப்படி அது உண்மை சத்தியம்ங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா இந்த அஷ்டபதியை ஏன் ஜெகநாதன் கையெழுத்து போட்டு கொடுத்தா? ஸ்மரகரள கண்டனம்
அங்கீகரிச்சதுனால தானே ஜெயதேவருடைய 19வது அஷ்டபதியில ஜெகநாதனையும் கையெழுத்து போட்டான். ஏன் கையெழுத்து போட்டான்னா இவர் சொன்னதெல்லாம் சத்தியம்னு. இதை இவர் அங்கீகரிச்சுட்டான் பகவானும். அவருடைய சம்சாரம் பத்மாவதி கேட்டு இருக்கும் பொழுதே இத்தனையும் பண்றார். அவர் பத்மாவதி இத்தனையும் கேட்டுன்னு தான் இருக்கா. பத்மாவதி என்ன லோக ரீதியா இவர் புருஷன் அவர் பத்னி, 2 பேருமே கிருஷ்ணனுக்கு பத்னின்னு. இவளும் பத்னி அவரும் பத்னி, 2 பேருமே பத்னி தான். அதனால சதிபதிகளுக்குள்ள எந்த ஒரு மறைவும் பாவமும் வித்தியாசமே இல்லாமல் இருக்குங்கிற தன்மையை தான் இந்த 6வது அஷ்டபதியில ஒரு 5-6 சரணத்துல வியக்தமா சொல்றார். பூர்ண சிருங்காரம். இந்த சிருங்காரம் இவர் சொன்னது போராதுன்னு ஒவ்வொரு இடத்தையும் எடுத்து சிருங்காரத்துக்குன்னு சில கிரந்தங்கள் காவியங்கள் இருக்கு, அதுலேருந்தெல்லாம் ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டி இவர் சொன்னது போராதுன்னு அவ வேற சேர்த்துட்டு இருக்கா வியாக்கியானங்கள்ல. இத்தனையும் கொச்சேன்னு அர்த்தம் இல்லை, அந்த அளவுக்கு 2 பேரும் நெருக்கம்னு. ஜெயதேவரும் கிருஷ்ணனும் அந்த அளவுக்கு நெருக்கம்னு தன்னுடைய மனோபாவத்தை தன் மனோபாவம்னு சொல்றாமல் ராத மேல ஆரோபணம் பண்ணி சொல்றாரு. இவர் ராத மேல ஆரோபணம் பண்ணி சொல்றார். மகான்களுக்கு என்ன ஒரு குணம் அப்படின்னா, இவ வாக்கிலேந்து ஒண்ணு வந்ததுன்னா அது நடந்திருந்தா தான் வருங்கிறார். இப்படி தன்னுடைய மனோபாவத்தை ராத மேல இவர் ஆரோபிச்சு சொன்னாலும் இது ராதாகிருஷ்ணனுடைய ராசலீலையில இது நடந்திருந்தால்தான் இவருடைய ஹிருதயத்திலேயே இது ஸ்புரிக்குங்கிறார். அது சத்தியமா இருந்தா தான் இங்க ஸ்புரிக்கும். அதனால இதுல என்ன ஆச்சுன்னா 2மே சத்தியம்னு காமிக்கிறார். இவருக்கும் கிருஷ்ணனுக்கு உள்ள பிரேமையும் சத்தியம், ராதைக்கும் கிருஷ்ணனுக்கு உள்ள அந்த பிரேமையும் யதார்த்தம். அதை ஜெயதேவர் சொன்னார். இந்த 7 சரணங்கள் சிருங்கார ரசமா இருந்தாலும் இது பூர்ண பிரேமை பக்தி. இதுக்கு பாக்கிகள்லாம் க்ஷேமம் வரும், அது வரும், இது வரும்னு சொல்லட்டு இதுக்கு சுகம் அப்படின்னு. இந்த ராதையினால சொல்லப்பட்ட இந்த கீதம் இருக்கே வார்த்தைகள், சுகம் உத்கண்டிதையா ராதிகையா கதிதம். இதை கேட்கிறவாளுகெல்லாம் இது சுகத்தை கொடுக்கட்டும். விதனோது சுகம் விதனோது. இதுக்கு பின்னி ஸ்லோகம் ஒரு அழகான ஸ்லோகம். அந்த சகியை பார்த்து சொல்றா, இப்பதானே சேர்த்து வைனா, இன்னும் அவ பதில் சொல்லல. நீ கவலைப்படாத, நான் சேர்த்து வைக்கிறேன்னு அவ சொல்லல, இவளாவே சொல்றா. ஹஸ்தஸ்ரஸ்த விலாச வம்சம் அன்ருஜுப்ரூவல்லி மத்வல்லவி பிருந்தோத்சாக திருகந்த வீட்சிதம் அதிஸ்வேதார்த்ரகண்டஸ்தலம் மாமுத்வீக்ஷ்ய விலக்ஷித ஸ்மித சுதாமுக்தானனம் கானனே கோவிந்தம் பிரஜசுந்தரி கணவிருத்தம் பஸ்யாமி ஹிருஷ்யாமி ச. பிரசன்ட் டென்ஸ். இப்ப பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணன் நிக்க போறான் பாரு. எப்படி நிப்பான் தெரியுமா? இங்க எனக்கு எழுத்த மாதிரி நிற்கும் பொழுது ஹஸ்தஸ்ரஸ்த விலாச வம்சம். தூங்கும் பொழுது கூட தலைமாட்டில் வச்சுப்பான், இடுப்புல சொருகிக்கிற பிப்ரத்வேணும் ஜடரப்பட யோகம்னு. அப்படி இருக்கிற அந்த குழல் என்ன பார்த்த உடனே கையிலிருந்து கீழே விழுந்துரும். ஹஸ்தஸ்ரஸ்த விலாச வம்சம் அன்ருஜுப்ரூவல்லவி. இந்த புருவம் 2ம் நல்லா வளைஞ்சு என்ன பார்த்த இதுல முகத்தினுடைய பாவத்தினால இந்த புருவெல்லாம் கோணலா விடுமா. அன்ருஜுப்ரூவல்லி மத்வல்லவி மத்வல்லவி பிருந்தோத்சாக திருகந்த வீக்ஷிதம். இப்படி வரும்பொழுதாவது அவன் இத்தனை நேரம் அந்த கோபிகைகளோட ராசலீல பண்ணினாங்கிறதுனால தானே இவ அழுதுருக்கா. இப்ப வரும்பொழுதாவது அந்த கோபி ஸ்திரீகள் எல்லாம் விட்டுட்டு தனியா வந்தாலாவது திருப்தியா இருக்கும். அப்படி இல்லாமல் பிருந்தோத்சாக திருகன் மத்வல்லவி பிருந்தோத்சாக திருகந்தவி அத்தனை கோபிகைகளோடையும் சேர்ந்து என்ன பார்ப்பான், ஆசையா பார்ப்பான். எப்படி பார்ப்பான் தெரியுமா?
பிருந்தோத்சாக திருகந்த வீக்ஷிதம். இந்த காது வரையில் நீண்ட கண்ணால என்னையே பார்த்துட்டு இருப்பான். திருகந்த வீட்சிதம். என்னை பார்த்த உடனே உடம்பெல்லாம் அவனுக்கு நடுங்கி வேர்த்து வேர்த்து கொட்டும். ஸ்வேதார்திர கண்டஸ்தலம் மாமுத்வீக்ஷ்ய. என்னை பார்த்த உடனே வெக்கம் வேற வந்துடும். ஏன்னா எல்லாம் வரையா வல்லவ யுவதி சகஸ்திரம்னு தோல்ல கையை போட்டு இருக்கா. என்னை பார்த்த உடனே வெக்கம் வந்து விலக்ஷித ஸ்மித கையை எடுத்துட்டு சுதா முக்தானனம் ஒரு சிரிப்பு சிரிப்பா. அந்த திருமுகம் எப்படி இருக்கும்னா அமிர்தமயமா இருக்கும் திருமுகம். சுதா முக்தானனம் அழகான அந்த திருமுகத்தோட எனக்கு எதிர்த்தா மாதிரி வந்து இப்ப நிற்கிறான் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை பஸ்யாமி நான் பார்க்கிறேன். பார்த்துட்டு ஹிருஷ்யாமி சந்தோஷப்பட. இந்த 5வது அஷ்டபதியிலெல்லாம் தான் 6வது அஷ்டபதி ஆரம்பத்தில் தான் தாப்பப்பட்டா. இனிமேல் தன்னை விட்டுட்டு பாக்கி கோபிகைகளோட கிருஷ்ணன் ராசலீலையில் இருக்கான். தன்னை விட்டுட்டான்னு கோபமே கிடையாது அவளுக்கு. 16 அஷ்டபதி வரையில் கோபம் கிடையாது. பாக்கி கோபிகைகளை பார்த்து கொண்டாட போறான். சாபி மதுரி குணா விலசதி யுவதி அதிக குணா. யாரு கிருஷ்ணனுடைய கிருபைக்கு பாத்திரமானாலோ அவள் உயர்ந்தவள். யுவதிகி அதிக குணா. பாக்கி கோபிகைகளை கொண்டாடதான் கொண்டாடுறா. இங்கேயும் இத்தனை கோபிகைகளோட வந்ததுக்கு கோபம் வர வேண்டி இருக்க ஹிருஷ்யாமிங்கிறா. நான் சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா பக்தி வர 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 நக்ரோதோ நஜமாத்சரியம் நலோபோ நாசுபாமதிகி பவந்தி கிருதபுண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே. பக்தி வர 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 அசூய போயிடும், துர்குணங்கள் போயிடும், கோபம் போயிடும், கெட்ட எண்ணம் போயிடும். எல்லாம் எப்ப போகும்னா பவந்தி கிருதபுண்ணியானாம் பக்தானாம். பகவத் கிருப கிட்டக வர 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 நம்முடைய துர்குணங்கள்லாம் நீங்க ஆரம்பிச்சிடும். அதனால பகவான் கிருஷ்ணன் வந்து அந்த கிருஷ்ணன் வந்துட்டான். பஷ்யாமி பார்க்கிறேன்னா வரல, இன்னும் பார்க்க போகிறேன்னு சொல்லணும். பவிஷ்யத் காலம் தான் சொல்லணும், வருங்காலத்தை தான் சொல்லணும். பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றா பஷ்யாமி பார்க்கிறேன். பஷ்யாமின்னு என்னமா சொல்லலாம்? அவள் பார்க்க போகிறேன்னு தானே சொல்லணும். பார்க்கிறேன்னு என்னமா பார்க்காமலே சொல்லலான்னார். நிச்சயமா நடக்க போறதுக்கு வர்த்தமான காலம் வந்துடும். பிரசன்ட் டென்ஸ் வந்துடும். 7 மணிக்கு கதை ஆரம்பம் வாங்கோன்னு சொல்லியிருக்கார். 6:45 வாசல்ல வந்து நிற்கிறார். அவர் இன்னும் வரல. உள்ள ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கார். சார் வாங்கோங்கிறார். அவர் உள்ளேருந்து இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு தான் வரப்போறார். வந்துட்டேன் அப்படிங்கிறார். அவர் என்ன பதிலி சொல்லணும்? வருகிறேன், வந்து விடுகிறேன்னு தான் சொல்லணும். வந்துட்டேன்னு வந்தாதான் சொல்லணும். அந்த பிரசன்ட் டென்ஸ் சொல்லக்கூடாது. வந்துட்டேன்னு கூப்பிட்ட உடனே வந்துட்டேன்கிறார். இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு தான் வரப்போறார். ஏன் அப்படி வர்த்தமான காலத்தை பிரசன்ட் டென்ஸை சொன்னார்னா நிச்சயம் நடக்க போற விஷயத்துக்கு வர்த்தமான காலம் யூஸ் பண்ணலாம்னு ஒரு சட்டம் இருக்கு. அதனால இவள் என்ன நினைக்கிறா? கிருஷ்ணன் தீர்மானமா வரப்போறா, நான் பார்க்க போறேன் அப்படிங்கிற நம்பிக்கையினால பஷ்யாமி கிருஷ்யாமிச்சா, நான் பார்க்கிறேன், சந்தோஷப்படுறேன். விட்டல 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 பாண்டுரங்கா